ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவும் சாஃப்டான ஃப்ளஃபியான ஃபட்ஜி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கை நான் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக செஞ்சேன். ஸோ நான் எந்த நாசிலும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பட் இதோட டேஸ்ட் சான்ஸே இல்லை, வேறு எந்த கேக்காலையும் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாக்லேட் கேக்ஸ்க்கு பொதுவாக சாக்லேட் கனாச்சி ஃப்ராஸ்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி அதே டேஸ்ட்டில் சாக்லேட்டே யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் இந்த சாக்லேட் ஃபட்ஜ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/3 கப் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். பட்டர் ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பட்டர் நல்லா ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி பீட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போது நம்ம பட்டர் நல்லா லைட் எல்லோ கலருக்கு வந்துடுச்சு. இப்போது இதில் நாம் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகரை அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகரை பவுடர் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த முட்டையையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை பீட் பண்ண அது நல்லா ஃபோர்த்தியாக வரும். இந்த முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. அதில் இப்போது நான் 1 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடைசியாக 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணி செய்கிறேன் இந்த கேக்கை. ஸோ நான் இந்த சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சால்ட் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போது அதில் 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணலைன்னா இதில் 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது மில்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அதில் ஹாட் வாட்டர் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டர் நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போது இதில் நாம் வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது ஒரு அலுமினியம் டின்னில் லைட்டாக பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் இப்போது கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட டின் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்மளோட பேட்டரை ஊற்றிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது போயிடும். இப்போது இதை ஒரு ப்ரீஹீட்டட் குக்கரில் ஒரு 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா அது சூப்பராக பேக் ஆகிடும். ஸோ இப்போது 25 மினிட்ஸ் கழித்து நம்மளோட சூப்பரான சாஃப்டான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போது ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது அடுத்து நாம் சாக்லேட் பட்டர் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, அதே சமயம் ரூம் டெம்பரேச்சர்லேயும் இருக்கக்கூடாது. அந்த பட்டரை ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணோம்னா நம்மளால் கட் பண்ண முடியணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த க்ரீம் நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் 200 கிராம் பட்டரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இந்த பட்டரை நாம் நல்லா ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கணும். இந்த பட்டர் நல்லா ஸ்டிஃபாக அண்ட் லைட் கலருக்கு மாறுற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம பட்டர் எவ்வளோ ஸ்டிஃபாக நிற்கிதுன்னு அண்ட் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி இருக்குன்னு. இப்போ அடுத்து நாம் இதில் 400 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கணும். இந்த கண்டென்ஸ்டு மில்க் நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணுங்கள்.
இந்த கண்டென்ஸ்டு மில்கை வந்து நம்ம ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணணும். ஸோ நான் இப்போது பாதி கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதை இப்போது நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போது செகண்ட் ஆஃப் ஊற்றி மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போது நம்மளோட க்ரீம் லைட்டாக ரன்னியாக இருக்கும், பட் நாம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண அது அகைன் ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இதே போல் நான் மொத்தம் 6 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணேன் 3 பேட்சாக. ஸோ 4 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுமே நமக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடச்சிடும். பட் இன்னும் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அகைன் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி பீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் மீதி இருக்கிற கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். 400 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமான்னு யோசிக்க வேண்டாம். இந்த 200 கிராம் பட்டருக்கு இந்த 400 கிராம் கண்டென்ஸ்டு மில்கோட ஸ்வீட்னஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. க்ரீம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்பூனில் இப்படி க்ரீமை எடுத்து இன்வெர்ட் பண்ணி பார்த்தா க்ரீம் கீழே விழாது. இதுவே க்ரீம் வந்து தண்ணியாக இருந்தால் க்ரீம் கீழே விழுந்துடும். இப்போ அடுத்து நாம் கேக்கை ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த கேக்கை 2 லேயராக கட் பண்ணியிருக்கேன். ஒரு நைஃபை வச்சு ஒரே லைனில் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதில் க்ரீமை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே செகண்ட் லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் க்ரீம் வச்சு ஃபுல்லாக ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கேக்கை ஃபுல்லாக ஃப்ராஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு மேலே கேக்கோட க்ரம்ஸை கார்னரில் ரவுண்டாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதில் ஜெம்ஸ் மிட்டாய் வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். சென்டர்லேயும் ஜெம்ஸ் வச்சு ஹார்ட் ஷேப்பில் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நம்மளோட சூப்பரான எம்மியான சாக்லேட் ஃபட்ஜ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பட்டர் க்ரீமோட இந்த சாக்லேட் கேக் அவ்வளோ எம்மியாக இருந்தது. கிட்ஸ் அண்ட் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த கேக்கை செய்வீங்க. ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.